வேதாஸ்தே மே யுக்ததமாமதாக. அடுத்து ஸ்ரீ பகவான் அதுக்கு பதில் சொல்றாரு. அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு கிருஷ்ணர். பகவான் உவாச்ச, பகவான் என்ன சொல்றாரு? மையாவேஷ்ய மனோ ஏமாம் நித்ய யுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோ வேதாஸ்தேயோ தேமே யுக்ததமாமதாக. கிருஷ்ணர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் பதில் சொல்கிறார். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. எனது தருப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் தனது வழிபாட்டில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள். தனிப்பட்ட உருவம், எனக்குன்னு ஒரு சில தனிப்பட்ட உருவம் இருக்கு. நான் நிருசிம்மனா வந்திருக்கிறேன், ராமனா வந்திருக்கேன், கிருஷ்ணனா வந்திருக்கேன், வராகமூர்த்தியா வந்திருக்கேன், மத்ஸ்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம வளராம கல்கி எல்லா சொரூபங்களையும் வந்திருக்கிறேன். அப்போ அத்தனை சொரூபங்களை ஏதோ அவனுக்கு பிடிச்ச ஒரு சொரூபத்தை மனதில் வச்சு நீ வழிபடுவாய். ஆனால் நான் அங்கே உனக்கு முழுவதும் உனக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்கிற பக்குவப்பட்டவர்களாக என்னால் கருதப்படுகிறான். அப்பேற்பட்டவன் தான் பக்குவப்பட்டவன், என்னால் கருதப்படுகிறான் அப்படின்னு சொல்றார். எவன் ஒருவன் தனது தனிப்பட்ட உருவத்தின் மீது மனதை நிலைநிறுத்தி பக்தியுடன் நம்பிக்கையுடன் தன்னை வழிபடுகின்றானோ அவனே யோகத்தில் மிகவும் சிறந்தவனாக கருதப்படுகிறான். இல்ல நான் உங்களை மாதிரி எல்லாம் வேஷம் போட மாட்டேன், நான் திலக்கு போட மாட்டேன், நான் நெத்தியில திலக்கு போட மாட்டேன், உங்களை மாதிரி பார்க்க எதுவுமே கிடையாது, சும்மா எல்லாத்துலயும் பகவானை கும்பிடுவேன், நான் உங்களை மாதிரி எண்ணிக்கை வச்செல்லாம் நான் ஜபம் பண்றது இல்லை, சும்மா அளவில்லாத ஜபம் பண்ணுவேன். இப்படியெல்லாம் ஒரு சிலர் சும்மா இந்த பௌதீக மாயாவாதத்துல சிக்கி என்னென்னமோ பேசுவாங்க. ஆனா பகவானுக்கு எல்லாத்துலயும் பகவான் அதுல இருக்காரு, இதுல இருக்காரு, எல்லாத்துலயும் இருக்காருமா. ஆனா பகவானை சும்மா நாளும் கும்பிட மாதிரி ஆக்சன் காட்டுவோம். அவர்கள் மாயாவாதிகள் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த மாயாவாதிகளை விட்டு எப்போ அவங்களை விட்டு விலகி உண்மையான பகவானுடைய சொரூபத்தில் நிலைநிறுத்தி அவனை எப்போதும் நினைச்சு அவனை பாடிக்கொண்டே இருக்கார்களோ, அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் தான் பகவானுடைய உண்மையான பக்தர்கள் என்று சொல்கிறார். ஆகவே பகவானுடைய உருவத்தில் நிலைநிறுத்தி சதாசிவ காலமும் அவனுடைய திருநாமத்தை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதில் வச்சுங்க. அதனால இப்படி பணம் வச்சிருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. பெரிய பெரிய பக்தர்கள்லாம் கோயில்பட்டிக்குள்ள நிறைய இருக்காங்க. கோயில்பட்டிக்குள்ள நம்ம பக்தர்கள்லயே நிறைய கட்டுக்கட்டா பணம் வச்சுக்கிட்டு மனசு கிடையாது. சொல்றதுக்கோ பகவானுடைய திருநாமத்தை சொல்றதுக்கோ அவருடைய ஜென்மாஷ்டமி கொண்டாடுறதுக்கோ மனசு வராது. அதனால பகவானுடைய பக்தியை கொண்டாடுறதுக்கு எல்லாருக்கும் மனசு வராது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அவரை இடைவிடாது உச்சரித்தவர்கள், அவரை இடைவிடாது தியானித்தவர்கள், அவருடைய மார்க்கங்களில் எத்தனையோ கலியுகத்திலேயே நிறைய பக்தர்கள். அப்படி வந்த பக்தர்கள் ஒருத்தர் தான் நம்ம நீலோபாங்கிற ஒரு பக்தர். கலியுகத்துல உள்ள ஒருத்தர் தான். கலியுகத்துல பகவானுடைய திருநாமத்தை சொல்லி அவர் பகவானுடைய அன்புக்கு பாத்தியப்பட்ட ஒரு பக்தர். அவர் குஞ்சவருத்தி எடுத்து தினமும் அவருடைய திருநாமத்தை சொல்லி அப்படியே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. வேற ஒண்ணு அவருக்கு பிரமாதமான சொத்து கிடையாது, சொந்தமா வீடு கிடையாது. வாடகை வீட்டுல ஒரு சின்ன கொட்டகை, ஒரு ஒரு ஓலை கொட்டகையில அவங்க அது கூட அந்த இடத்துல ஒருத்தர் தங்கிறதுக்காக ஒருத்தர் பாவம் ஊருக்குள்ள ஏதோ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லிட்டு அலைதான் அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டகை மாதிரி போட்டு இதுல தங்கிக்கோப்பா, நான் இதுல எங்களுடைய முன்னோர்கள் போட்ட குப்பை போட்டிருந்த இடம், இந்த குப்பை போட்டிருந்த இடத்துல நீ தங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஏதோ நீ உஞ்சவிருத்தி பண்ணி பிழைச்சிக்கிட்டு இருக்க, ஊருக்குள்ள இரு, எங்களுடைய வீட்டுக்கு பின்னு பக்கம் கொட்டை இதுல இருக்கு, அதுல நீ இருந்துக்கோ தங்கிக்கோன்னு. அப்படி பண்டரிபுரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த ஊர்ல இவர் என்ன செய்யறாரு? ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு முடிச்சிருவா. ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். சரிங்களா?
நீங்க சொல்லுங்க பிரபு. நீலோபாங்கிற அந்த பக்தர் வந்து ஹரிநாமத்தை சொல்லிட்டு தினமும் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு, அவருக்கு குடும்பம் இருக்கு, மனைவி இருக்காங்க, ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க, இலை என்னடா இது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. என்னைய அப்படித்தான் செல்வகுண்டத்தில் நிறைய பேர் திட்டுறான். என் வீட்டுக்காரையே திட்டினா, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? என்னைக்குத்தான் நானும் பிள்ளைகளுக்கு ஒரு நகையை செஞ்சிடலாம்னு நினைக்கேன். நீங்க என்னடான்னு சொன்னா, வர்ற சம்பளத்துல பாதிய பகவானுக்கு செலவழிக்கணும், 3 செலவழிக்கணும், 1 பங்கு செலவழிக்கணும்னு சொல்லி என் அண்ணன் தம்பிகளே ஏசுறான், என் அக்கா தங்கச்சி ஏசுறான். கொட்டடிச்சு குழல் ஊதி ஏதாவது ஒரு லோன் வந்துச்சுன்னா போதுமே, கொட்டடிச்சு குழல் ஊதி 10 பேருக்கு சோத்தை போட்டு உடனே லோனையும் கட்டிமண்டாக்கி கரியாக்கி இப்படியே பக்தி பண்றேன்னு துட்டெல்லாம் கரியாக்கிட்டேடா. இப்படித்தான் அவரை அன்னைக்கு திட்டினாங்க. இது நான் அதுக்காக அவருக்கு ஈக்குவலான்னு என்னை நினைச்சிடாதீங்க. நான் கலியுகத்துல ஒரு வேஷதாரி. நான் வந்து ஏதோ அவனுடைய திருநாமத்தை சொல்லி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பக்தராக மாறுறதுக்கு. நீலோபா மாதிரி நான் உண்மையான பக்தர்களாக நான் மாறிட்டோம் நினைச்சிடாதீங்க. இல்ல, ஏதோ என்னுடைய குரு பரம்பரையினுடைய ஆசீர்வாதத்துல, குருவின் திருவடியால, அந்த நம்மாழ்வாருடைய ஆசீர்வாதத்தால, என்னுடைய குரு பரம்பரை ஸ்ரீல பக்தி விபூத போதாயன கோஸ்வாமி மகாராஜனுடைய ஆசீர்வாதத்தால, அதுக்கு முன்னால ஹரிநாமத்தை பரப்ப அகிலமெல்லாம் பாடுபட்டாரே ஸ்ரீல பக்தி சுவாமி மகாராஜ் சொல்லுவாங்க, பக்தி வேதாந்த சுவாமி மகாராஜ் பிரபுபாத், அவருடைய அந்த மாதிரி மகாராஜ் அவங்க எல்லாம் மற்ற கஷ்டங்கள் எல்லாம் நினைச்சோம்னா இன்னைக்கு கண்ணீர் வரும். நேற்றைக்கு முன்னால் இங்க வந்திருந்த ஒரு பஜனைக்கு, இங்க ஒரு கோயில்பட்டிக்கு பஜனை பண்ணி முடிச்சுட்டு என்ன வேணும்னு கேட்டாங்க. அங்க பிரபுபாதாவுடைய அந்த புக்கு இருந்துச்சு, அவருடைய சரித்திர புக்கு. பிரபுபாத் அந்த புக்கு வச்சிருந்தாங்க. எனக்கு அதை எடுத்துக்கிட்டு இந்த புக்கு வேணும்னு கேட்டேன். தாராளமா எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்கன்னாரு அவர். எனக்கு அந்த பிரபுபாதா சம்பந்தப்பட்ட புக்கு ஒரு 2 புக்கு வேணும் அப்படின்னு. அவர் புக்கு எடுத்துக்கோங்கன்னாரு. அங்க ஒரு சின்ன லைப்ரரி மாதிரி அவர் வச்சிருக்காரு. அதுல இருந்து பிரபுபாதாவை பத்தி புக்கு 2 புக்கு எடுத்துக்கிட்டு, பிரபு இதை எடுத்துக்க, ரைட் கொண்டு போங்க. அந்த மாதிரி பிரபுபாதா மேல எனக்கு ஒரு தீராத ஒரு காதல், தீராத ஒரு அன்பு. எதுக்கு சொல்றேன்னா, அவங்க லெவலுக்கு என்னை கொண்டு போயிடாதீங்க, நினைச்சிடாதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா கலியுகத்துல ஒரு சின்ன எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கலியுகத்துல ஒரு வேஷதாரி மாதிரி அன்னைக்கு ஒரிஜினலாவே பக்தி பண்ணாரு நீலோபா. அவளை பத்தி வீட்டம்மா திட்டிக்கிட்டு இருந்தாங்க, என் வீட்டுக்காரி மாதிரி. ஒரு 10 பைசா துட்டு இல்லைன்னா எவ்வளவு மதிப்பானா உன்னை வீட்டு ஊருக்குள்ள, என் வீட்டுக்காரி கேட்டா. இன்னைக்கு அவங்க இல்ல, இறந்து போனாங்க. இன்னைக்கு நான் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு நான் ஏதோ 4 பேருக்கு மத்தியில இன்னைக்கு ஒரு கௌரவமான ஒரு வேலை பார்க்க துட்டு வருது, அதனால நீங்க தெருத்தெருவா பச்சனை பண்ணிக்கிட்டு அலையிறீங்க. இல்லைன்னா உங்களை எவனாவது மதிப்பானா? ஏமா, இந்த துட்டு வர்றதுக்கு காரணமே கிருஷ்ணன் தானே. அவருடைய அந்த துட்டு என்னமா துட்டு, அவர் கொடுக்கிற அந்த பணமும் பணத்தும் இதை வச்சு என்ன செய்ய முடியும்? அவருடைய ஹரிநாமத்துக்கு உபயோகப்படுதேன்னு பெருமைப்படு, சந்தோஷப்படு. நீ பண்ற சம்பாத்தியத்துல அது பகவான் சேவைக்கு உபயோகப்படுதுன்னு பெருமைப்படும் அப்படின்னு சொன்ன. அதே மாதிரி நீலோபா சொன்னாரு, என் பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிடுச்சுங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியாதா? அவர் பார்த்துக்கிடுவார், பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. அவருக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிற வயசு ஆயிடுச்சு, அது தெரியாதா கிருஷ்ணருக்கு? நான் கும்பிடுற கிருஷ்ணருக்கு தெரியும், நீ எதுவுமே இதை கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வழக்கம் போல அந்த ஒத்த செம்ப காலத்துல ஒரு காயத்தை கட்டினாரு. செம்புல அந்த செம்ப பிடிச்சாரு. அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஒத்தையில அவர் வார்த்தை தெருவடியா புலம்பிக்கிட்டே போவார். அரிசி அன்னைக்கு எவனாவது ஒரு யார் வீட்லயும் 2 நிமிஷத்துக்கு மேல 1 நிமிஷத்துக்கு மேல நிக்க மாட்டார். 3 தடவை சவுண்ட் கொடுப்பாரு, போய்கிட்டே இருப்பார். யாராவது தேடி போய் சாமி தாங்கன்னு கொடுத்தால் அச்சம் வாங்கிக்கிடுவாரு. 1 ரூபாயோ 6 ரூபாயோ 4 ரூபாயோ தட்சணையா போட்டா வாங்கிடுவார். நின்று ஐயா தரைகளா, இப்பமெல்லாம் அப்படி இல்லை, நின்று குடிக்கீங்களா குடுக்கலையா சண்டை போட்டு வாங்கிட்டு போற காலம் ஆயிப்போச்சு. அப்ப கூட தர்றதுக்கு ஆள் இல்லை, தரமாட்டேன் போயான்னு கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையான காலம் வந்தாச்சு. நீலோபா இவ்வளவு தூரம் போயிட்டே இருந்தார். பொண்ணுக்கு திருமண வயசு வந்துருச்சு. எல்லாரும் சொந்த பந்தங்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர்லயே பெரிய வாழ்க 4 பேர் கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க. என்ன செய்யன்னு தெரியல நீலோபாக்கு. உடனே அவர் என்ன செஞ்சாரு, சரின்னு சொல்லி ஒரு தெரிஞ்சவங்க அந்த வழக்கமா உஞ்சிவர்த்தி பண்ற தெருவுல ஒரு 4-5 பேர் காய்கறி கொஞ்சம் கொடுத்தாங்க. ஏய் வந்த அந்த காய்கறி கொஞ்சம் தாரம் என் தோட்டத்துல விளைஞ்சது, இதை கொண்டு போ. வேற யார்ட்டாவது இந்த மாதிரி கொஞ்சம் தானியம் கிணிய வாங்கி எப்படியாவது உன் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு வையப்பா. இவர் சொன்னாரு, காய்கறி மட்டும் இருந்தா போதுமா, மாப்பிள்ளை வேண்டாமா? பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்ல, அது என் கிருஷ்ணன் அனுப்பி விடட்டும். இப்ப நீங்க காய்கறி மட்டும் தானே கொடுத்துருக்கீங்க, அது வரைக்கும் இந்த காய்கறி இருக்கட்டும். கடைசியில
பக்கத்துல ஒரு அழகான வாலிபன் பக்கத்து ஊருக்காரன், நான் கெட்டிக்கிறேன் உங்க பொண்ணு அப்படின்னு தேடி வந்தேன். அவனுக்கு பிரமாதமான வசதி வாய்ப்புகள் இல்லாட்டவும் உடல் ஆரோக்கியம் இருந்துச்சு, உழைச்சு காப்பாத்துற தைரியம் இருந்துச்சு. நான் உங்க பொண்ணை கட்டிக்கிறேன், உங்க பொண்ணுடைய அழகும் நல்ல குடும்ப ஒழுக்கம் இருக்கு, அது மாதிரி எனக்கு கட்டி கொடுங்கன்னு வந்து கேட்டேன். அதே மாதிரி சரின்னு சொல்லி 4 பேர் பக்கத்துல காய்கறி கொடுத்தாங்க. இவர் காய்கறி மட்டும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. காய்கறி மட்டும் வச்சு என்ன செய்ய, பையனும் மாப்பிள்ளை பையனும் வந்துட்டான். காலையில கல்யாணம், சம்பந்தாரங்க வீட்டுக்காரங்க 4 பேர் வந்து பேசிட்டாங்க. எல்லாம் என்னப்பா என்ன செய்வேன், நாங்க எங்க வர்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு 10 பேருக்கு சாப்பாடாவது போடுவியா அப்படின்னா, போடுறேன் சாமி, என்னால முடிஞ்சது பிச்சை எடுத்தினாலும் நான் சாப்பாடு போட்டுருந்தேன் சாமின்ட்டு. போய் வழக்கம் போல உஞ்ச விருத்திக்கு ஒரு நாள் இல்லாத அளவுக்கு அன்னைக்கு காலையிலையும் சாயந்தரமும் 2 நேரமும் போனார். யாரும் தரல. ஒருத்தரும் வழக்கமா ஒரு தடவை போனாலே தரமாட்டா, 2வது தடவை போனா மட்டும் யாரும் தந்திரவா போறா, ஒருத்தரும் தரல. வந்து அந்த வெத்து செம்ப காட்டி வச்சுட்டு கவலையோட உட்கார்ந்து இருந்தார். ஒரு வயோதிகமான ஒரு பிராமணன் கந்தல் ஆடையும் ஒரு கையில ஒரு கோல் குச்சியும் வச்சுக்கிட்டு தடவி தடவி வந்தார். யாரையாவது கல்யாண வீட்டுக்காரனா, நீ கல்யாண வீட்டு தோரணம் உன் கலை உன் மூஞ்சில வந்துருச்சே அப்படின்னு. என்ன சாமி நீங்க வேற கடுப்ப கலப்பாதீங்க சாமி, நானே என்ன செய்ய, காலையில கல்யாண வீட்டுக்காரங்க வேற எல்லாரும் சாப்பாடு போடுவியான்னு கேட்காங்க, ஒண்ணும் இல்லை, 4-5 காய்கறி மட்டும் ஒருத்தர் இனாமா கொடுத்தார் அப்படின்னு. எப்பா எனக்கு பசியோட வந்திருக்கேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நைட்ல வந்தவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போடுவேங்களா, அதோட எனக்கும் சாப்பாடு போட்டு, எனக்குள்ள அரிசி பருப்பு நான் கையில துண்டுல முடிச்சு போட்டு வச்சிருக்கேன்னு ஒரு கந்தல் துணியில கொஞ்சம் போல அரிசி, கொஞ்சம் போல பருப்பு, கொஞ்சம் போல புளி எல்லாம் வச்சிருக்கேன். அந்த இதை கொடுத்தார். இவரு உடனே இல்ல இல்ல வேண்டாம் சுவாமி நீங்க வச்சுக்கோங்க, ஏன் இந்த பிச்சைக்கார பையிட்ட வாங்கி நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்காரங்க இவங்கிட்ட வாங்கி நம்ம கல்யாணம் நடத்தவா, இவங்கிட்ட வாங்குறதுக்கு இவன் துணியே கந்தல் துணியா இருக்கு, அசிங்கமா இருக்கான்னு நினைக்கிறேன்ல அப்படின்னாரு. சுவாமி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீ எனக்கு இருக்கிற அந்த பொருளை வாங்கிக்கிட்டு எனக்கு சோறு போடுறதா இருந்தா நான் உன் வீட்டுல சாப்பிடுறேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாப்பா நான் கிளம்புறேன் எந்திரிச்சிட்டேன். உடனே சாமி சாமி தெரியாம அடியனை மன்னிக்கணும், சரி கொடுங்க சாமின்னு சொல்லி இப்படி கையில மன்னிப்பிச்சையா முந்தானையில ஏந்தினார். அவங்க வீட்டம்மாட்ட கொடுத்தாரு, இதை கொண்டு போ உள்ள கொண்டு வச்சுட்டு சுவாமிக்கு முதல்ல பசியை பத்த நம்ம சாப்பிடுற சாப்பாடை கஞ்சியோ கூழோ இருக்கிறத நம்ம காலையில இன்னைக்கு வச்சிருந்த பழைய கஞ்சியினாலும் ஊத்தி விடு, சாமி சாப்பிடட்டும். சரின்னு சொல்லி இவர் சாப்பாடு போட போனாரு. சாப்பிடறதுக்கு போதுக்குள்ள அந்த அரிசியை இவர் சொன்னாரு, வீட்டிலே உன் அரிசி பானைக்குள்ள அரிசியை போடு, பருப்பு பானைக்குள்ள பருப்பை போடு, புளி பானைக்குள்ள புளியை போடு, உன்னுடைய இது இருக்கு இல்லையா மிளகு வெட்டி சாமான் போடுவோம் இல்லையா அதுக்குள்ள எல்லாத்தையும் போடுன்னு, நீ எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு எனக்கு சோறு வை, நீ இதை ஓரமா அசிங்கமா இருக்கு குப்பையில போட்டுடலாம்னு நினைக்கல, பிச்சைக்கார போயிட்ட வாங்கக்கூடாதுன்னு அப்படின்னு. சுவாமி அப்படியெல்லாம் நினைக்கல. சரி அப்ப போடு, அரிசி பானைக்குள்ள டின்னுக்குள்ள போய் அரிசியை போட்டாங்க, பருப்பு சட்டிக்குள்ள பருப்பு போட்டாங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு சுவாமி சாப்பிடுங்கன்னு சோறு வச்சேன். வச்சுட்டு சாமி சாப்பிடுங்க. இவர் கொஞ்ச நேரத்துல கேட்டார், கல்யாண வீட்டுக்கு பொண்ணு அலங்காரம் பண்ண வேண்டிய பொண்ணோட அம்மா நீ வந்து சமையல் பண்ணி நீ எல்லாருக்கும் வர்றவங்க சம்பந்தார வீட்டுக்காரங்க கவனிப்பியா, வர்றவங்களுக்கு எல்லாம் சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பியா சாமி, சம்பளத்துக்கு ஆள் போட்டு சமைக்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணும் பெரிய ஆளு கிடையாது, நாங்களே உஞ்ச விருத்தி பண்ணி அன்னாறு ஒருவேளை சாப்பாடு வைத்த கழுவுற பரதேசி பக்தர்கள், பகவான் ஏதோ எங்க மேல கருணை கொண்டு அந்த ஒருவேளை சாப்பாடு கொடுத்திருக்கிற, அதுவே போதும் அப்படின்னா. அதெல்லாம் இல்ல, நீ இன்னைக்கு போட்ட சாப்பாடு எனக்கு உடம்பு தெம்பு வந்துருச்சுமா, நான் வயோதிகனா இருந்தவன் எனக்கு 10-50 வயசுக்கு முன்னால வந்துட்டேன், இளவட்டமாயிட்டேன், நாளைக்கு சமையல் பூரா நான் தான் பண்ணுவேன் உன் வீட்டுல என்ன, நீ போ இப்ப இருந்து நான் சமையல் பண்றேன். சாமி ஒன்னும் மஞ்சள் மிளகு சாமா இல்ல, பழச இருக்கிறத வச்சு நான் சமையல் பண்றேன், நீ போதாயி, நீ உன் பொண்ணை மட்டும் அலங்காரம் பண்ணு அப்படின்னாரு. வீட்டு வாசல்ல 3 கல்லை மட்டும் வச்சு எனக்கு ஒரு அடுப்பை மட்டும் பத்த வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்க. வீட்டு வாசல்ல 3 கல்லை போட்டு அடுப்பு பத்த வச்சாங்க, அண்டால தூக்கி வச்சாங்க குழவைய போட்டு. இவன் வீட்டுக்குள்ள போய் பொண்ணு அலங்காரம் பண்ண போனதுதான் தாமதம். அங்க எல்லா சமையல் ரெடி, அங்க பாயாசம் ரெடி, சாம்பார் ரெடி, அப்பளம் ரெடி, எங்க இருந்து வந்துச்சு பலசரக்கு சாமா என்னன்னு தெரியல. கல்யாண வீட்டுக்காரங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த வாசனை தூக்கி எல்லாம் சாப்பிட வந்துட்டான். நைட்டோட நைட்டா எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு, நீலோகா வீட்டு சாப்பாடு நைட்ல அப்படி ஒரு வாய்மனம் கைமனப்பா,
காலையில சமையலுக்கு இப்பவே பலகாரம் போடுறான். சமையல்காரன் ஒரு வயசான கிழவன் தான் வந்து போடுறான். முறுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறான். முந்திரி கொத்து எண்ணெய், முறுக்கு எண்ணெய், அதிரசம் எண்ணெய், வடை எண்ணெய், சொச்சி எண்ணெய், பச்சி எண்ணெய். இத பார்த்த உடனே பக்கத்துல ஒருத்தருக்கு ஒருத்தன் சொல்லி, நீலோபா நீ பத்திரிக்கை கொடுக்காட்டும் பரவாயில்லப்பா, எனக்கு நம்ம உள்ளூர்காரன், நீ எப்பவும் ஒரு பகவான் ஊர் மக்களுடைய நன்மைக்காக வந்து ஹரிநாமத்தை பாடக்கூடியவன், அதனால நாங்க எல்லாம் வந்துட்டோம்னு சொல்லி ஊரோட ஒவ்வொருத்தனா வர ஆரம்பிச்சிட்டோம். நீ வர நான் வரேன்னு சொல்லி ஒவ்வொருத்தனா எல்லாரும் வந்து சாப்பிட 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 வந்து கூட்டம் வந்துகிட்டே இருக்க. அண்டால இருந்து சாப்பாடு எடுக்க எடுக்க குறையே இல்லை. மக்கள் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டு எல்லாம் வாழ்த்த ஆரம்பிச்சாங்க. நிலோபா கலக்கிட்டப்பா, ஏய் எப்படிப்பா ஒத்தரவாவோட இல்லைன்னே, நேத்து 2 காய்கறி மட்டும் வச்சிருக்க முன்னே, சுரைக்காய் வச்சிருக்கேன், பீக்கங்காய் வச்சிருக்க முன்னே, அரிசி இல்ல பருப்பு இல்லைன்னு. நீ சரியான மாயமந்திரக்காரன்பா, ஹரிநாமம் சொல்ற மேல மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னா. அப்ப இவர், சுவாமி அடியனுக்கு என்னத்தையோ பண்ணி எப்படியோ உங்களை மாதிரி அன்பர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே எங்க பகவான் கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம், பண்டரிநாதனுடைய ஆசீர்வாதம் சுவாமி, என்னுடைய துவாரகாநாதனுடைய ஆசீர்வாதம் சாமி அப்படின்னு. சரி, எல்லாம் வந்தா நடந்துட்டு இருக்கு. இவ வீட்டுக்காரையும் அப்புறம் ஆத்துக்காரையும் பேசிக்கிறாங்க. எப்படி நடந்துட்டு இருக்கு, என்ன ஆச்சு, உள்ள என்ன ஜாமான் இருக்குன்னே தெரியல, எப்படி வந்துச்சு, அரிசி பருப்பு முறுக்கு அதிரசம்னு எல்லாம் பலகாரம் அங்கே கடாபடான்னு பண்ணிட்டு இருக்கா. என்னதான் நடக்குது ஒண்ணும் தெரியலையே. உள்ள எட்டி பாரு நீ தான். உள்ள எட்டி பார்த்தா அந்த அப்படித்தான் அவர் அங்க முறுக்கு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரே ஆளு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒண்ணுமே புரியல. சரி, ஏதோ சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த வயோதிகர். அந்த வயசான கிளப்பிராமணன் ஏதோ நம்ம மானத்தை கரையேற விடாமல் கப்பல் ஏற விடாமல் காப்பாத்திட்டார். ஏதோ சம்பந்தார வீட்டுல இருந்து வந்த ஒரு பொன்னாடை, ஒரு மேல போர்த்திக்கிற ஒரு பட்டாடை ஒண்ணு கொடுத்தாங்க. பனாரஸ் பட்டாடைன்னு சொன்னான். அதையும் கிழிஞ்ச மாதிரி இருக்கு. அது ஏதோ நான் கொண்டாந்து கொடுத்தான் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொடுத்த அந்த பட்டாடை ஒண்ணு இருக்கு. அதை மட்டும் லேசா எடுத்துட்டு வா, தூசி தொடச்சி அந்த கிளப்பிராமணனுக்கு சாத்திடணும் அப்படின்னு. அந்த பட்டாடையை எடுத்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் முடிச்சு பலகாரம் அறுவிட்டு பலகாரங்கள் எல்லாம் கொடுத்து வண்டியில ஏத்தி பொண்ணை மாப்பிள்ளையும் வண்டியில ஏத்தி விட்டாச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க சந்தோஷம் தாங்க முடியல. சீர்வரிசை என்ன, அது என்ன, இது என்ன, முறுக்கு என்ன, பலகாரம் என்ன, பச்சி என்ன, சொச்சு என்ன, நீலோபா ஏத்தி விட்டுட்டு தாங்க முடியாத கண்ணீர். பொண்ணு வண்டியில போகுது. பொண்ணை பார்த்து அழுவாரா, பலகாரங்கள்லாம் எப்படி வந்துச்சு நினைச்சு யோசிச்சு அழுவாரா, எதுக்கு அழுதாருன்னே தெரியல. அந்த பிராமணனுக்கு சாத்ததுக்கு அந்த ஒத்த பட்டாளைய லேசா எடுத்துக்கிட்டு ஆத்துக்காரியை கூப்பிட்டு, வாடி நம்ம போய் பார்த்து அவருக்கு முதல்ல அவர் காலில் விழுந்து நம்ம மானத்தை காப்பாத்துன அந்த வயோதிக பிராமணனுக்கு நன்றி சொல்லியே தீரணும். உள்ள போய் பார்த்தாரு, ஒருத்தர் இல்லை. அதுக்குள்ள எங்க போனாரு, இப்படி போயிட்டாரா, இவ்வளவு தூரம் உதவி செஞ்ச அந்த பிராமணன் இப்படி போயிட்டாரேன்னு சொல்லி அப்படியே கண்ணீர் விட்டு அழுது. ஏன்னா காலையில இருந்து இவர் நைட்ல இருந்து சாப்பிடல. சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எதுவுமே இல்லை. பொண்ணுக்கு கொடுத்து விட ஒன்னும் ஒரு இல்லை. எப்படி நம்ம 4 பேருக்கு மானம் கரையேறாமல் சம்பந்தார இந்த வீட்டுகளை கேவலமா பேசாமல் எப்படி என்ன செய்ய போறோமோ நினைச்சுக்கிட்டு இருந்தவரு தாம்தோம்னு தடபுடலாம் எல்லாம் நடந்துருச்சு. இந்த பட்டாடையை கொண்டு போய் சாத்தலான்னு போனா அந்த வயோதிக பிராமணனும் காணும். கிரிவெடுத்து போய் அப்படியே புருஷன் முன்னாடி செவுரு மேல அப்படியே மயங்கி விழுந்தவங்க சாஞ்சிட்டாங்க. கிரிவெடுத்து போய் சாஞ்சாங்களா இல்ல தூக்கத்துல சாஞ்சாங்களான்னு தெரியல. கண்ணை அசந்துட்டாங்க. கண்ணை அசைஞ்ச உடனே ஒரு அசரீரி சத்தம் வானத்துல இருந்து விண்ண காதை பிளக்கிற மாதிரி, ஏ நீலோபா, நான் தான்டா வந்தேன். நான் நேரடியா சங்கு சக்கரதாரியா அங்க பீதாம்பரத்தோட பட்டு பீதாம்பரத்தோட மயிலேறகோட வந்தோம்னா என்னைய சமையல் செய்ய விட்டுருப்பியா? யாரோ ஒரு கிளப்பிராமணன் ரூபத்துல வந்ததுனாலதானே நான் போனேன். இல்லைன்னா நீ என்ன செய்வ? என் பின்னாலேயே பாட்டு பாடிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி ஒண்ணு கல்யாணத்தை பார்க்காம என் பின்னாலே சுத்திட்டாலே வேண்டாடா. என்னை பத்தி எவன் ஒருவன் எனக்காக எவன் ஒருவன் என்னுடைய நாமத்தை எந்த கைமாறு கருதாமல் எவன் ஒருவன் பாடுகின்றானோ அவனுக்கு நான் கைமாறு கருதாதல், நான் அவனுக்கு ஒரு சேவகனாக, அவனுக்கு அவனுடைய குடும்பத்துக்கு அவனுக்கு என்னென்ன தேவைகளோ அவனுடைய தேவைகளை நிறைவேற்ற நான் ஆபத்து காலத்தில் எல்லா யுகங்கள் தோறும் வருவேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை காப்பாத்த, அதர்ம
அதர்மம் எங்கே ஓங்கி நிக்குதோ அந்த பக்தருக்கு யாரு கொடுத்து உதவி செய்ய ஆள் இல்ல. கலியுகத்துல அதர்மம் ஓங்கி இருக்கு. ஹரிநாமத்தை பாடிக்கிட்டு இருந்தவன் பொம்பளை பிள்ளைய கரையத்தை என்னடா வச்சிருக்கேன்னு எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க. தர்மத்தை காப்பாற்ற நீ கையில் எடுத்த ஹரிநாமத்தை ஒன்ன காப்பாத்த நான் வந்தோம்டா, எங்கேயும் போகலடா, நான் வருவோம்டா, எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவோம்டான்னு. உடனே நீலோபா, நீ அந்த பட்டாடையை எனக்கு போட்டவன் தானே வந்த. நான் எந்த இடத்துல சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தனோ அந்த இடத்துல விக்கிர ரூபத்துல நானும் ராதா அம்மாவும் அந்த இடத்துல இருக்கிறோம்டா, உள்ள போய் பாருடான்னு. உடனே அங்க போய் பார்த்தாரு. நீ எனக்கு சாத்தணுங்கிற அந்த பட்டாளையை அவருக்கு சாத்துடா, கிழிந்த பட்டாளையா இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னார். உடனே அந்த பட்டாளையை அப்படி அந்த விக்கிரகத்துக்கு போட்டு எல்லாரும் கண்ணீர் விட்டு அப்படியே பார்த்தார். இப்பவும் நீலோபா வீடு இருக்கு. பண்டரிபுரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல நீலோபா வீடு இருக்கு. நீலோபா வீட்டுல வந்து கிருஷ்ணர் சமையல் பண்ண அந்த தினத்தை அன்னைக்கு இன்னைக்கும் மிக பிரம்மாண்டமான திருவிழாவாக நடத்துறாங்க. இப்பவும் பல லட்சம் பேருக்கு அந்த இடத்துல பகவான் சமையல் பண்ணி கொடுத்த அன்னைக்கு இன்னைக்கும் அந்த அன்னதானம் நடக்குது. அந்த நாளை கணக்கா திருவிழா கொண்டாடுறாங்க. அதனால நீலோபா வம்சத்தாரும் இருக்காங்க. அந்த குடிசையை சின்ன கோயிலாக்கி குடிசையாவே இருக்கு. ஏன்னா அதை எடுத்து கெட்டியாச்சுன்னா அதனுடைய புனிதத்தன்மை கெட்டு போயிரும்னு அது அப்படியே இருக்கு. எப்படி இஸ்கான் கோயில் மிக பிரமாண்டமா மாயாப்பூர்ல உருவானாலும் பிரபுபாதா பாடுன அந்த பஜனை குடி எப்படி அன்னைக்கு புனிதம் மாறாமல் அந்த ஹரிநாமத்தை 24 மணி நேரமும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களோ, உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி புனிதத்தன்மை கெட்டு போகாம இருக்குன்னா அது அப்படியே தான் இருக்கணும். அதுதான் எல்லாரும் சொல்றாங்க தமிழ்நாடு அப்படி வளர்ந்துருச்சு, சாலை வளர்ச்சி, அது வளர்ச்சி, இந்த வளர்ச்சி. நார்த்ல அப்படி இல்ல. அங்க இன்னும் சாலை கூட போடல, அப்படியே இருக்கு, தூசியமா இருக்கு, துப்பட்டையா. அங்க அப்படி இருக்கிறதுனாலதான் இன்னும் பகவானுடைய அந்த அவன் தொட்ட மரங்கள் அப்படியே இருக்கு. அவன் கைப்பட்ட லீலைகள் பண்ண அந்த குண்டங்கள், அந்த குண்டுகள், அந்த தீர்த்தங்கள், சேத்திரங்கள் அத்தனையும் இருக்கு. ஏன்? புனிதத்தன்மை கெட்டு போகாம இருக்கு. அதனால அங்க அப்படியே இருந்தால்தான் நல்லா இருக்கும். நம்ம மக்கள் எல்லாத்தையும் ஆளிச்சிட்டு நாகரிகம்ங்கிற பேர்ல நரக வாழ்க்கையில் இன்னைக்கு புகுந்துகிட்டு இருக்கிறாங்க. பகவானை மறக்காமல் அந்த நீலோபா மாதிரி உஞ்ச விருத்தி தானே எடுக்கிறோம். நாம 4 செவருக்குள்ள உட்கார்ந்து ஹரிநாமத்தை பாருனா மட்டும் நம்ம தீந்துருமா, நம்ம கஷ்டம் நீங்கிருமா? நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பகவானுடைய திருநாமத்தை கலியுகத்துல கண்டிப்பா நம்பிக்கையோட சொன்னீர்கள் ஆனால் கண்டிப்பா அந்த பகவான் உங்களுக்கு எந்த ரூபத்திலையாவது உதவி செய்ய வருவான். நீலோபாவுக்கு உதவி செய்த வந்தது மாதிரி என்று சொல்லி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பக்தனுடைய சரித்திரத்தை உங்களோடு சேர்ந்து நானும் அனுபவிக்க கொள்ள ஞாபகப்படுத்திக் கொண்டதற்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை உங்கள் எல்லோருக்கும், வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு 2 நிமிஷம் ஹரிநாமத்தை சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து முடிச்சிரும் நம்புறேன்.